தோழமைகளே, கவனிக்கவும். பாகிஸ்தான் ரூபாய் கடுமையாக சரிந்தது, மதிப்பு பெரும் அளவில் குறைந்தது. இலங்கை ரூபி வீழ்ச்சியடைந்து பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியது. ஆனால் பங்களாதேஷ் டாகா அதிசயமாகவும் தப்பியது மட்டுமல்லாமல் சார்பு நிலையில் நிலைத்திருக்கிறது. தெற்காசியாவில் பொருளாதார ஸ்திரமின்மை உலகளாவிய மந்தநிலை நிலவும் இந்த காலகட்டத்தில் பங்களாதேஷ் அதன் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் இலங்கையை விட ஏன் தனித்து சிறப்பாக செயல்படுகிறது? இதற்கு காரணம் என்ன? இன்று இந்த வீடியோவில் நாம் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை ஆகிய 3 நாடுகளின் நாணய வலிமையை ஆழமாக ஒப்பிட்டு பார்க்கலாம். நாணய வலிமைக்கு பின்னால் உள்ள உண்மையான பொருளாதார அடிப்படைகளை புரிந்து கொள்வோம். அரசியல் பிரச்சாரங்கள், தேசியவாத உணர்ச்சிகள் அல்ல, உண்மையான தரவுகள் மற்றும் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு. பங்களாதேஷ் 2014 முதல் 2023 வரையிலான 10 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் 6 முதல் 7% வரை சராசரி பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது. இதில் அதை ஒரு தொழில்துறை சக்தியாக மாற்றியுள்ளது. இந்த வெற்றியின் பின்னணியில் உள்ளது வலுவான பணம் அனுப்புதல் ஓட்டங்கள், செழிப்பான ஏற்றுமதி சார்ந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் துறை மற்றும் திறமையான நாணய மேலாண்மை. தெற்காசியாவின் இந்த வரைபடத்தை பாருங்கள். இங்கே பங்களாதேஷ், அதன் கொடி, பாகிஸ்தான் கொடி, இலங்கை கொடி. இந்த 3 நாடுகளும் ஒரே பிராந்தியத்தில் இருந்தாலும் அவற்றின் பொருளாதார பாதைகள் முற்றிலும் வேறுபட்டவை. பாகிஸ்தான் தொடர்ந்து குறைந்த அந்நிய செலாவணி இருப்புகளுடன் அதிக கடன் சார்புடன் போராடுகிறது. இலங்கை கடன் இயல்பு நிலை அறிவித்து பெரும் பொருளாதார சரிவை சந்தித்தது. ஆனால் பங்களாதேஷ் இவற்றிலிருந்து தப்பியது. இப்போது இந்த 3 நாடுகளுக்கிடையேயான நேரடி ஒப்பீட்டை பார்க்கலாம். முதலாவது, அந்நிய செலாவணி இருப்பு. பங்களாதேஷ் அதிகம் வைத்திருக்கிறது, பாகிஸ்தான் குறைவு, இலங்கை மிக குறைவாக இருந்து மீட்கப்பட்டது. இரண்டாவது, பணம் அனுப்புதல். பங்களாதேஷ் வலுவானது, பாகிஸ்தான் மிதமானது, இலங்கை பலவீனமானது. மூன்றாவது, ஏற்றுமதி ஸ்திரத்தன்மை. பங்களாதேஷ் வலுவானது, மற்றவை பலவீனமானவை. நான்காவது, இயல்பு நிலை ஆபத்து. பங்களாதேஷ் இல்லை, பாகிஸ்தான் அதிக ஆபத்து, இலங்கை ஏற்கனவே இயல்பு நிலை. இந்த ஒப்பீடு தெளிவாக காட்டுகிறது பங்களாதேஷ் ஏன் மேலே இருக்கிறது என்பதை. இந்த காரணிகளை ஆழமாக புரிந்து கொள்ள அடுத்த காட்சியை பார்க்கலாம். ஒரு நாட்டின் நாணய வலிமையை உணர்ச்சிகள் அல்லது அரசியல் அல்ல, 3 முக்கிய பொருளாதார தூண்கள் தீர்மானிக்கின்றன. முதலாவது, அந்நிய செலாவணி இருப்பு. இது நாட்டின் வெளிநாட்டு நாணய சேமிப்புகள். போதுமான இருப்பு இருந்தால் இறக்குமதிகள், கடன் திருப்பிச் செலுத்தல், சந்தை நிலைத்தன்மை உறுதி செய்யப்படும். பங்களாதேஷ் இதை பாதுகாத்தது. இரண்டாவது, டாலர் வரவு. ஏற்றுமதிகள் மற்றும் பணம் அனுப்புதல் மூலம் வரும் டாலர்கள். பங்களாதேஷ் RNG துறையால் 80%க்கும் மேல் ஏற்றுமதி டாலர்களை பெறுகிறது. 2023 நிதியாண்டில் 35.47% வளர்ச்சி. மேலும் பணம் அனுப்புதல் 2024 இரண்டாம் காலாண்டில் 21% அதிகரித்தது. மூன்றாவது, மத்திய வங்கி கொள்கை மற்றும் ஒழுக்கம். திடீர் மதிப்பு சரிவுகளை தவிர்த்து மென்மையான மாற்று விகிதத்தை பராமரித்தல். பங்களாதேஷ் வங்கி இதை ஸ்மார்ட்டாக செய்தது. கருப்பு சந்தை டாலர்களை குறைத்து முதலீட்டாளர் நம்பிக்கையை மீட்டெடுத்தது. இந்த 3 காரணிகளும் இணைந்தால் மட்டுமே நாணயம் வலுவாக இருக்கும். பங்களாதேஷ் இதை சரியாக செய்தது. பங்களாதேஷ் தெற்காசியாவில் அதிக பணம் அனுப்புதல் பெறும் நாடுகளில் முதன்மையானது. மில்லியன் கணக்கான பங்களாதேஷியர்கள் வெளிநாடுகளில் சட்டப்பூர்வமாக வேலை செய்து தொடர்ந்து டாலர்கள் அனுப்புகின்றனர். 2024 இரண்டாம் காலாண்டில் இது முந்தைய ஆண்டை விட 21% அதிகரித்துள்ளது. இது உள்ளூர் நாணயத்தில் அழுத்தத்தை குறைக்கிறது. மேலும் பங்களாதேஷ் உலகின் மிகப்பெரிய ஆடை உற்பத்தி மையமாக உள்ளது. இந்த தொழிற்சாலைகளில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நடைபெறும் உழைப்பை பாருங்கள். சூழ்நிலை சவால்களுக்கிடையிலும் தொடர்ந்து இயங்குகின்றன. RMG துறை பங்களாதேஷ் ஏற்றுமதியில் 80%க்கும் மேல் பங்களிக்கிறது.
2023 நிதியாண்டில் 35.47% வளர்ச்சி பெற்றது. பெரிய கப்பல்கள் பொதிகளை ஏற்றிச் செல்கின்றன, நிலையான டாலர் வரவை உறுதிப்படுத்துகின்றன. இது கடன் சார்பை குறைக்கிறது. முக்கியமாக பங்களாதேஷ் கடன் இயல்பு நிலைக்கு உள்ளாகவில்லை. இது முதலீட்டாளர் நம்பிக்கையை உயிருடன் வைத்திருக்கிறது. இந்த வலுவான ஏற்றுமதி இயந்திரமும் பணம் அனுப்புதலும் பங்களாதேஷ் நாணயத்தை பாதுகாக்கின்றன. பாகிஸ்தானின் பிரச்சினை பொருளாதார அமைப்பே. குறைந்த அந்நிய செலாவணி இருப்புகள் தொடர்ந்து பாதுகாப்பான நிலைகளுக்கு கீழே இருக்கின்றன. அதிக கடன் சார்பு, IMF கடன்கள் வளர்ச்சிக்கல்ல, உயிர் வாழ்வுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. பலவீனமான ஏற்றுமதி அடிப்படை போதுமான டாலர்களை உருவாக்கவில்லை. இதனால் ரூபாய் சரிந்து சரிவும் அழுத்தமும் தருகிறது. இலங்கை இருப்பு பூஜ்ஜியத்தை அடைந்த போது வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்த முடியவில்லை. கடன் இயல்பு நிலை அறிவித்தது. எரிபொருள், உணவு இறக்குமதிகளுக்கு டாலர்கள் இல்லை. பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. இப்போது IMF மீட்புடன் ஸ்திரமடைகிறது. ஆனால் நாணய சரிவில் மீள நீண்ட காலம் ஆகும். இந்த சரிந்து காணப்படும் கட்டமைப்பு பாகிஸ்தான், இலங்கையைச் சேர்ந்தது. ஆனால் வலுவான பாலம் பங்களாதேஷ். பங்களாதேஷ் சரியானது அல்ல. பணவீக்கம், அழுத்தங்கள் உள்ளன. ஆனால் பாதுகாக்கப்பட்ட இருப்பு, சட்டப்பூர்வ பணம் அனுப்புதல் ஊக்கம், திடீர் கொள்கை அதிர்ச்சிகள் தவிர்ப்பு ஆகியவற்றை சரியாகச் செய்தது. ஒரு வலுவான நாணயம் தேசியவாதம் அல்ல, ஒழுக்கம், ஏற்றுமதி, நம்பிக்கை பற்றியது. பங்களாதேஷ் இதை நிரூபித்துள்ளது. மேலும் பொருளாதார விளக்கங்கள் வேண்டுமானால் லைக் செய்யுங்கள். அடுத்த எந்த நாடு வேண்டும் என்று கருத்து சொல்லுங்கள். உண்மையான பகுப்பாய்வுக்கு சப்ஸ்கிரைப் ஆகுங்கள்.